बुद्धं शरणं गच्छामि। குருவே சரணம், குருவே துணை, குருவே போற்றி, குருவே எல்லாம். எல்லா உயிரும் பேரருள், பேரறிவு, பேராற்றல், பேரானந்தம் பெறட்டும். அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு. இந்த காணொளியில நாம பார்க்க இருக்கிறது பாவ புண்ணியம் அப்படின்ற கணக்கு இருக்கா? அது நிஜமா? சர்வைவல் ஆஃப் ஃபிட்டஸ்ட் அப்படின்னு சொல்றோம் பாருங்க. ஒரு மிருகம், அதாவது இறை உண்ணும் இறை தின்னி மிருகம், இறையை தேடி வேட்டையாடி தான் சாப்பிட்ற மாதிரி இயற்கை படைச்சிருக்கு அப்படின்னு நாம சாப்பிட்ற கறி, மீன், முட்டை, கருவாடு, உப்பு கண்டத்துக்கெல்லாம் நம்ம சாக்கு சொல்லிட்டு எவ்வளோ முடியுமோ அவ்வளோ சாப்பிட்டுக்கிறோம். அதில் ஹோட்டலில் சாப்பிட்ற சாப்பாட்டின் மூலம்தான் உறுதியாக நம்மளுடைய ஆரோக்கிய சீர்கேடு. ஏன்னா நாங்கள் அதை பல வருஷங்களாக அதை பற்றி யோசிச்சுட்டு, கேட்டுட்டு, ஆராய்ச்சி பண்ணிட்டு, பார்த்துட்டு, அனுபவிச்சுட்டு இருக்கோம். கொரோனாவில் இறந்தவங்கள டாக்டர்ஸ்க்கு நான் நிறைய கிளாஸ் எடுத்திருக்கேன். அதில் இறந்தவங்களை பற்றி கேட்பேன் நான். அப்போ அவங்க சொன்னது, நான்வெஜ் ஹோட்டலில் அதிகமாக வாங்கி உண்ட இளைஞர்கள் இன்க்ளூடிங் அவங்கள எங்களால் காப்பாற்ற முடியல அப்படின்னு தான் சொல்கிறாங்க. அதே மாதிரி பெரிய தொப்பை வச்சுருப்பாங்கல்ல, எந்த விதமான பயிற்சியும் செய்யாமல் பொதன்னு, எந்த பயிற்சியும் செய்யலைன்னா ஆட்டோமேட்டிக்காக அவங்க நுரையீரலும் பலகீனமாக தான் இருக்கும். அதனால ஈஸியாக எதுவும் அட்டாக் ஆகிடும். அப்போ நாம் எடுத்துக்கொள்ளும் உணவு நமக்கு ஆரோக்கியமோ அல்லது ஆரோக்கியமின்மையோ மட்டும் தர்றதில்லை, உணர்வையும் கொடுக்கும். பாவ புண்ணிய கணக்குலையும் நம்மளை சேர்த்து விடும். கறி, மீன், முட்டையா நம்ம சாப்பிட்டோம் அப்படின்னா, நான் சொன்னா நம்ப வேண்டாம், நீ தின்றன அனைத்தும் நினை தின்பன, நீ கொன்றன அனைத்தும் நினை கொன்றன. கேட்டிருக்கோமா? மறுஜென்மத்தில், அதாவது கார்மிக் எஃபெக்ட் எனும் விதியினுடைய கோட்பாட்டின் அடிப்படையை கூட புரிந்து கொள்ளாதவர்கள் தான் உயிரை கொன்று தின்பதை சுலபமாக ஏற்றுக்கொண்டு செயல்படுத்துவார்கள். நம்ம ஏற்கனவே புத்தி பத்தி பேசினப்ப கத்தாழை புத்தி, கறி புத்தி, கற்பூர புத்தியை பேசியிருக்கோம். உங்களுக்கு தெளிவு ஏற்பட வேண்டுமென்றால், சைவத்துல ரொம்ப அழகா சொல்லுவாங்க, பல ஜென்மங்களில் செய்த சிறிதளவு புண்ணியம் உங்களை சிறிதளவு சிவஞானத்திற்கு இட்டுச் செல்லும். அப்ப புண்ணியத்தை நீங்க எவ்வளவு செய்றீங்களோ அவ்வளவு சிவஞானம். சிவஞானம்ன்றது இங்க இறை ஞானம்னு வச்சுக்கோங்க, ஆன்ம ஞானம்னு வச்சுக்கலாம். நாம் விலங்கு மனத்தானாகத்தான் பிறந்தோம். விலங்காக இருக்கும் வரை பிற விலங்குகளை கொன்று தின்பது நமக்கு உரிய செயல், விலங்காக இருக்கும் வரை. ஆனால் நாம் விலங்கிலிருந்து மனிதனாக மாறி, மனிதனிலிருந்து புனிதனாக மாற வேண்டுமென்றால் உறுதியாக பாவச் செயலை செய்யக்கூடாது. பாவச் செயல்னா எது? ஒருத்தரை ஏமாத்தினாலே மாபெரும் பாவம். கொலை செய்வது அதை விட பெரிய பாவம். பொய் சொல்வது இருக்க எல்லா பாவத்தை விட பெரிய பாவம். மது அருந்துவது, விற்பனை செய்வது அதை விட பெரிய பாவம். ஏன்னா நம்மளும் சாப்பிட்டு நம்ம குடும்பத்தை நாசமாக்கி அதை விற்பனை பண்ணி உலக உயிர்களையும் நாசமாக்குற வேலை அது.
கொலை கருவிகளை நான் சொல்றது சாதாரண மனித தர்மத்தை பத்தி பேசுறேன். ராஜீய தர்மத்தை பத்தி பேசல. ராஜீய தர்மம் இன்னைக்கு அணுகுண்டா செஞ்சு வச்சுட்டு இருக்கு. அதுக்கு நம்ம பேசுறதுக்கு எனக்கு தகுதி இல்ல. அதனால அத பேசல. நான் சாதாரண மனிதன் ஆரோக்கிய வாழ்க்கை வாழ்ந்து, இப்பிறப்பிலேயே இறைவனை அடைவதற்குரிய வாழ்க்கை வாழ வேண்டுமென்றால், நாம் உறுதியாக பாவச் செயல் செய்யக்கூடாது. புண்ணியம் செய்றீங்களோ இல்லையோ, பாவச் செயல் செய்ய வேண்டாம். தயவு செய்து பாவ, புண்ணிய கணக்கை உணர்ந்து, எந்த உயிருக்கு நீங்கள் தீமை செய்தாலும், அறிந்தோ அறியாமலோ செய்தாலும், அந்த பாவக் கணக்கை நாம் அனுபவித்து தான் தீர வேண்டும். 12 வயது வரை ஒரு சிறுவனோ, சிறுமியோ தவறு செய்து பாவம் செய்கிறார்கள் என்றால், அந்த கணக்கு பெற்றோருக்கு தான் சேரும். பிரச்சனை என்ன அப்டின்னா, இதெல்லாம் பாவம், இதெல்லாம் புண்ணியம்னு நமக்கு தெரிய மாட்டேன்து. தெரிந்து கொள்ளுங்கள். மகான்களுடைய நூட்கள படிங்க. சொன்ன மாரி பஞ்சமா பாதகங்கள் இருக்கு. அப்புறம் உப பாவம்லாம் இருக்கு. எவ்வளவு முடியுமோ அவ்வளவு பாவச் செயலை தவிர்த்து, மனதை தூய்மையாக்கி நீங்க பாவம் செய்யாட்டினா தான் உங்க மனம் தூய்மையாகும். வாழ்க வளமுடன், வாழ்க வையகம். நான் மீன் வாங்கிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க போனீங்க அப்படின்னா, அது வாழ்க்கை அல்ல. அது வெறும் வார்த்தை. அப்ப என்ன செய்யணும்? அறிந்து கொண்ட அற்புதமான ஞான கருத்துக்களை உள்வாங்கி, அலசி ஆராய்ந்து பார்த்து, யார் எத சொன்னாலும் கேட்கக்கூடாது. அலசி ஆராய்ந்து பார்த்து, ஒரு ஊசி குத்துனா நமக்கு வலிக்குதுன்னா, கொர கொர கொரன்னு அறுத்து கழுத்த சடக்குன்னு உடைச்சு, ரத்தத்த அப்படியே சட்டியில புடிச்சு, அத வறுத்து சாப்பிட்டு தோல உரிச்சு யோசிச்சு பாருங்க. எவ்வளோ ஒரு குரூயாலிட்டி. கொடூரமான செயல். இந்த கொடூரமான செயல் செய்பவர்களுக்கு உறுதியாக நுண்மையான உணர்வு இருக்காது. அந்த கொடூரமான உணர்வு அனைத்திலும் வெளிப்படும். உறவுகளிடம் வெளிப்படும், உரிமைகளிடமும் வெளிப்படும். ஆதலினால் தீட்டு, புனிதம் அப்படின்றதெல்லாம் அது நம்மளா சில காரண காரியங்களுக்காக ஏற்படுத்தப்பட்டது. எனக்கு தெரிஞ்சு ஒரு டாக்டர் அம்மா, இந்த பிரசவ மருத்துவமனை வச்சிருக்காங்க. அவங்களுக்கு பல ஆண்டுகளா நாங்க வகுப்படுத்திட்டு இருக்கனால அவங்க சொல்லுவாங்க, "ஐயா, ஒரு நாளைக்கு ஒரு பிரசவம் நான் பார்க்குறேன். நான் பிரசவம் பார்க்க போறப்ப, அவங்க உடம்புல இருந்து வரக்கூடிய நீர்லாம் என் மேல தெறிக்கத்தான் செய்யும். ரத்தம் தெறிக்கத்தான் செய்யும். நான் வீட்ல குளிச்சுட்டு சாயங்காலம் நான் கோயிலுக்கு போயிருவேன்." யோசிச்சு பாருங்க. அவங்க செய்றது எவ்வளோ உயர்வான செயல். அப்ப இந்த மந்த்லி சைக்கிளிங்கோ, குழந்தை பெறுறதோ, ஏஜ் அட்டெண்ட் பண்றதோ, இறப்போ எதுவுமே தீட்டு அல்ல. அது இயற்கையின் ஒரு ஒரு அமைப்பு. மனித உடலில் சில செயல்கள் அல்லது வளர்ச்சி அல்லது இனவிருத்தி நடக்க வேண்டும் என்பதற்காக இறைவனால் ஏற்படுத்தப்பட்ட ஒரு அற்புதமான அமைப்பு அது. அது தீட்டு கிடையாது. புனிதம் என்பது புனித உருவங்களுக்கு, அது எந்த விக்கிரகமா இருந்தாலும் சரி, அதுக்கு பூ போடுறது, பூஜை பண்றது, அல்லது அது சார்ந்த எதையாவது செய்றது புனிதம் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கோம். இந்த ஆசிரமத்த சுத்தி நெறைய பூந்தோட்டங்கள் இருக்கு. இந்த பூந்தோட்டங்கள்ல பூ பறிக்கிறவங்க, காலையில ஏர்லியர் அதாவது 4 டூ 5க்குள்ள போய் தான் பூ பறிப்பாங்க. அது அதிகமாக பறிப்பது பெண்கள். அவங்க குளிச்சுட்டு போக முடியாது. குளிக்காம தான் பூ பறிப்பாங்க. அத வாங்கிட்டு போறவங்களும் குளிக்காம தான் வாங்கிட்டு போறாங்க. மார்க்கெட்ல விக்கிறவங்களும் அதே மாரி 1, 2 பேர் விக்கலாம். ஆனா கட்டி விக்கிறவங்க குளிச்சுட்டு வந்து விப்பாங்க. அப்போ பூவில் புனிதம் மட்டும் இருக்கிறதா? யோசிச்சு பாருங்க. அழகா சொல்லுவாங்க. ஒரு விக்கிரகத்த செய்றதுக்கு முன்னாடி, அந்த சிற்பியோட செருப்பு போட்டு அந்த சிலை மேல உட்கார்ந்து தான் செதுக்குவாரு. அவரு பெரும்பாலானவங்க ஏதாச்சும் ஒரு பழக்கம் இருக்கும். ஒரு பீடி, சிகரெட்டு, புகையில, மூக்குப்பொடி ஏதாவது. அத சிந்துவாங்க, துப்புவாங்க. எல்லாம் நடக்க தான் செய்யும். அப்ப அந்த உருவ வழிபாடு செய்வதால் நாம் புனிதம் அடைகிறோமா? தீட்டும், புனிதமும் நாம் தவறாக புரிந்து கொண்ட ஒன்று.
ஆனால் பாவ புண்ணியம் என்பது உறுதியாக நம்மோடு தொடர்ந்து வரும். இப்போ ஒரு வியாபாரம்னு வைங்க, ஒரு பிசினஸ். அதுல வந்து ரா மெட்டீரியல் பர்ச்சேஸ் பண்றோம். அது ஒரு பொருளா தயார் பண்றோம், புரொடக்ஷன் பண்றோம். அப்புறம் மார்க்கெட் பண்றோம். அதுல பாதி பணம் வரும், பாதி பணம் அ கொஞ்சம் லேட்டா வரும். எப்படி பார்த்தாலும் அட்வர்டைஸ்லேருந்து எல்லாத்துக்கும் சேர்த்து வருஷ கடைசியில P&L அக்கவுண்ட் போடுவோம். புராஃபிட் அண்ட் லாஸ் அக்கவுண்ட். அதுல லாபம் வந்துச்சு அப்படின்னா, அந்த தொழில் செய்வதற்கு உகந்தது. அப்படி வரல அப்படின்னா, வருவதற்கான வழிய பார்க்கணும். நஷ்டம் அப்படின்றது அந்த தொழில இழுத்துட்டு மூட மூட வச்சுரும். அதே தான் வாழ்க்கையிலயும். நீங்க என்னத்த தான் சாப்பிட்டு, என்னத்த தான் ஐம்புலன் சுகத்த அனுபவிச்சு, எப்படித்தான் வாழ்ந்தாலும், இறுதியில் அந்த P&L அக்கவுண்ட் போட்டு பார்க்கிறப்ப, பாவமும், புண்ணியமும், புண்ணியம் என்பது புராஃபிட். பாவம் என்பது லாஸ். நஷ்டம். இந்த அக்கவுண்ட் தான் உங்களுக்கு இறுதியா வந்து நிக்கும். அது வருஷ கடைசி மாரி, இது வாழ்க்கையின் கடைசியில் உங்களுக்கு பாவ, புண்ணிய கணக்கு தான் நிற்கும். புண்ணியம் செய்திருந்தால் உறுதியாக அதற்குரிய பிறப்பு கிடைக்கும். பாவம் செய்திருந்தால் உறுதியாக அதற்குரிய பிறப்பு கிடைக்கும். சில வழிகாட்டுதலின் பேரில் எத்தன குடும்பத்தையும் கெடுக்கலாம். என்ன தொழில் வேணாலும் பண்ணலாம். யார வேணாலும், எப்படி வேணாலும் ஏமாத்தலாம். முடிச்சுட்டு ஒரு ஹோமமோ, ஒரு யாகமோ, ஒரு கோயில கட்டுறதோ, 10 பேத்துக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறதோ செஞ்சுட்டு, செய்த பாவத்தை தீர்த்து விடலாம் அப்படின்னு நம்ம நெனைச்சோம்னா, அது நம்முடைய அறியாமையே. நீங்கள் செய்த புண்ணிய செயல்களுக்கு தகுந்த பரிசு உங்களுக்கு கிடைக்கும். அதற்குரிய ஒரு நல்ல அமைப்புல வந்து அடுத்த பிறப்போ, இந்த பிறப்புலயோ சேரும். அதே மாரி செய்த பாவத்திற்கு தகுந்த ஒரு கொடூரமான வாழ்க்கை எதிர்காலத்தில் வரும். கொடூரமான பிறப்பு வரும். மாற்று கருத்துக்கு இடம் இல்லை. செய்த பாவத்தை புண்ணிய செயல்களால் தடுத்து விட முடியாது, கழித்து விட முடியாது. என்ன பாவம் வேணாலும் பண்ணிட்டு கங்கையில குளிச்சா சரியா போகும் அப்படின்னு நினைக்கிறது அறியாமையின் உச்சம். என்ன பாவம் வேணாலும் செஞ்சுக்கலாம். ஏன்னா இன்னைக்கு பாவம்னாலே உங்களுக்கு புரிய மாட்டேங்குது. அது இயற்கைங்க, அது ஸ்ட்ராட்டஜிங்க, அது யுக்திங்க. வாழ்க்கையை வழிநடத்துவதற்குரிய ஒரு சிறப்பான அறிவுங்க, நுண்ணறிவுங்க. தோத்து போயிருவீங்க பாஸ். ஏமாந்துராதீங்க. எல்லாத்துக்கும் கணக்கு இருக்கு. இந்த கணக்கு புரியறதுக்கு உங்களுக்கு அ வயசாயிரும். அப்ப போய் ஐய்யய்யோ! அப்படி செஞ்சுட்டோமே, இப்படி செஞ்சுட்டோம் ஒண்ணும் பண்ண முடியாது. விழித்துக் கொண்டோரெல்லாம் பிழைத்துக் கொண்டார். புரிந்து கொள்ளுங்கள். வாழ்க்கை வாழ்வதற்குத்தான். சரி, இப்ப நம்ம பாவம் பண்ணல. இனிமே இன்னையிலிருந்து நான் புண்ணியம் மட்டும் பண்றேன் அப்படின்னா, இந்த புண்ணியத்திற்குரிய பிறப்பு உறுதியாக உங்களுக்கு கிடைக்கும். ஒரு ஞானவானுக்கு குழந்தையா பிறப்போம். அல்லது ஞானவானாகிய மனைவி நமக்கு வந்து சேருவாங்க. ஞான குழந்தைகள் பிறக்கும். ஆனால் நமக்கு கர்ம வினை அந்த புண்ணியத்த அனுபவிக்க இருக்கும். அப்ப அதுக்கு என்ன செய்யணும்? அதுக்கு மாற்று ஏற்பாடு, நாம் அன்றாடம் செய்த புண்ணிய செயல்களின் பலனை உலக உயிர்களின் நன்மைக்காக நாம் தாரை வார்த்து கொடுத்து விட வேண்டும். கொடுத்து விட்டோமென்றால், உங்களுக்கு புண்ணிய பலனின் விளைவாக ஏற்படக்கூடிய பொன் விலங்கு உங்களை அடுத்த பிறப்பு எடுக்க விடாது. பாவம் செய்றதில்ல. அப்ப அந்த இரும்பு விலங்கு உங்களுக்கு வராது. ஸோ, பிறப்பற்ற நிலைக்கு நீங்கள் செல்ல வேண்டுமென்றால், அறிவு தெளிவு ஏற்பட வேண்டுமென்றால், ஞானத்தை நாம் நோக்கி நடக்க வேண்டுமென்றால், புண்ணியம் செய்வோம், பாவம் செய்ய வேண்டாம், மன தூய்மையாக இருப்போம். பிற உயிர் நன்மைக்காக நாம் ஒவ்வொரு செயலையும், ஒவ்வொரு அசைவையும், ஒவ்வொரு சிந்தனையும் வைத்துக்கொண்டு நம்மையும் காப்பாற்றிக் கொள்வோம். அந்த புண்ணியத்தினுடைய பலனை ஒவ்வொரு உயிர்களின் நலனுக்காகவும் ஒவ்வொரு நாளும் மைத்திரி பாவனா எனும் முறையில் தாரை வார்த்து கொடுத்து விடுவோம். நன்றி, வணக்கம்.